சென்னை குன்றத்தூரில் வீட்டில் எலி மருந்து வைக்கப்பட்ட ஏசி அறையில் தூங்கியதால் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு 2 குழந்தைகள் பலியான விவகாரத்தில் மருந்து நிறுவனத்தின் உரிமம் அதிரடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. நிறுவனத்தை மூடி சீல் வைக்கவும் அதிகாரிகள் முடிவெடுத்தது ஏன்? குன்றத்தூரில் தனியார் வங்கி மேலாளர் கிரிதரன் என்பவர் தனது வீட்டில் எலி தொல்லையை கட்டுப்படுத்த தனியார் நிறுவனத்தின் மூலம் மருந்து வைத்தார். அளவுக்கு அதிகமாக எலி மருந்து வைக்கப்பட்டதால் அதிலிருந்து பரவிய நெடியால் 2 குழந்தைகள் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தன. ஏசி அறையில் எலி தொல்லைக்காக வைத்த மாத்திரையிலிருந்து பரவிய நெடியால் கடந்த 14ஆம் தேதி 2 குழந்தைகளும் உயிரிழந்தன. கிரிதரன் மற்றும் அவரது மனைவி பவித்ரா ஆகியோர் போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மருந்து நிறுவன ஊழியர்கள் 2 கைது செய்துள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள உரிமையாளர் பிரேம்குமாரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் எலிமருந்து வைத்த தனியார் நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்து அம்பத்தூர் வேளாண் துறை உதவி இயக்குநர் அமுதகுமாரி உத்தரவிட்டுள்ளார். கொசு, கரப்பான் பூச்சி, எலி, பல்லி போன்ற பூச்சிகளை கொல்வதற்கு பயன்படுத்தப்படும் மருந்துகள் எப்போதுமே ஆபத்தை விளைவிக்கக்கூடியவை என்றும் அவர் எச்சரித்துள்ளார். டொமஸ்டிக் பெஸ்ட் கண்ட்ரோல்னா வீடுகளுக்கு இந்த கரப்பாம்பூச்சி இதெல்லாம் கொல்றதுக்கு அந்த மருந்தெல்லாம் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டு தான் அவங்க செய்யணும். அந்த லைசன்ஸ் கொடுக்கறதுக்கே வி ஹாவ் சம் நார்ம்ஸ். அந்த நார்ம்ஸ் படி தான் அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க கிராஜுவேட்டாக இருக்கணும், அப்புறம் ட்ரைனிங் கண்டிப்பாக போயிருக்கணும் 15 டேஸு. அந்த ட்ரைனிங் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நாங்கள் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறோம். அப்படி கேர்ஃபுல்லாக அவங்களுக்கு பார்த்து கொடுக்கும் போது நாங்கள் சொல்கிறோம் எப்படியெல்லாம் அவங்க காஷியஸாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு. இந்த மாதிரி மேக்சிமம் ஆள் இல்லாத இடத்துல தான் நீங்க கொடுக்கணும். பூச்சிக்கொல்லி மருந்துகளை விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு உரிய முறையில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டுதான் உரிமம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அமுதகுமாரி, இந்த நிறுவன ஊழியர்களுக்கு முறையாக 15 நாட்கள் பயிற்சி அளிக்கப்பட்ட பின்புதான் உரிமம் பெற முடியும் எனவும் விளக்கம் அளித்துள்ளார். வீடுகளில் குறைந்தபட்சம் 5 நாட்கள் யாரும் இல்லாத சமயங்களில் மட்டுமே பூச்சிக்கொல்லி மருந்துகளை வைக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் குன்றத்தூரில் வீட்டில் எலிகளுக்கு மருந்து வைக்கும் போது வீட்டில் ஆட்கள் இருக்கக்கூடாது என்பதை ஊழியர்கள் வீட்டு உரிமையாளர்களிடம் தெரிவித்தார்களா என்ற சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது. We are telling மைல்டா கொடுங்க, அப்படிதான் சொல்றோம். மைல்டா கொடுங்க, மனுஷங்க இருக்கும் போது கொடுக்காதீங்க. அன்மேன்டு ஹவுசஸ் அவங்களுக்கு தான் கொடுக்க சொல்றோம். ஆள் இருந்தா கொடுக்காதீங்க, ஷிஃப்ட் பண்ணிட்டு கொடுங்க. They should not be ஒரு மினிமம் ஒரு 5 days விட்டுருங்க, ஏன்னா ரெசிடுவல் எஃபெக்ட் இருக்கும். குறிப்பிட்ட மருந்து நிறுவனத்தின் உரிமம் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் அந்த நிறுவனம் இனி செயல்பட முடியாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இதனிடையே பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.